சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே. ஹல்லேலூயா இயேசுவே சந்தோஷம் என்னை பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே. ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னை பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னே. அந்த இன்ப நாமம் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாமம் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்கு, சந்தோஷம் பொங்கு, சந்தோஷம் என்னை பொங்குதே. ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னை பொங்குதே. அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன். அன்பு இல்லாத மனிதர்கள் அன்பை தேடி வந்தார் இயேசு, அன்பை தேடி வந்தார். அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன். அன்பு இல்லாத மனிதர்கள் அன்பை தேடி வந்தார் இயேசு, அன்பை தேடி வந்தார். அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. நண்பரின் அன்பு நல்விடும், தோல்வியின் அன்பு தொழுதிடும், நேசித்த அன்பு தோற்றிடும், நேசரின் அன்பே நேசிப்போம். நண்பரின் அன்பு நல்விடும், தோல்வியின் அன்பு தொழுதிடும், நேசித்த அன்பு தோற்றிடும், நேசரின் அன்பே நேசிப்போம். அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன். அன்பு இல்லாத மனிதனும் அன்பை தேடி வந்தார் இயேசு, அன்பை தேடி வந்தார். அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. அன்பு இது பேரன்பு இது, உனக்கும் எனக்கு கிடைச்ச பேரன்பு இது. ஏசப்பா நமக்காக தந்த அன்பு இது. அன்பு இது பேரன்பு இது, உனக்கும் எனக்கு கிடைச்ச பேரன்பு இது. ஏசப்பா நமக்காக தந்த அன்பு இது. பாவத்தை போக்கின அன்பு இது, நம்மை பரிசுத்தமாய் மாற்றின அன்பு இது. பாவத்தை போக்கின அன்பு இது, நம்மை பரிசுத்தமாய் மாற்றின அன்பு இது. ஓய்விடாமல் நிலைத்திடும் அன்பு இது, ஒருபோதும் கைவிடாத அன்பு இது. ஓய்விடாமல் நிலைத்திடும் அன்பு இது, ஒருபோதும் கைவிடாத அன்பு இது. அன்பு இது பேரன்பு இது, உனக்கும் எனக்கு கிடைச்ச பேரன்பு இது. ஏசப்பா நமக்காக தந்த அன்பு இது. God's love, He's so wonderful. God's love, He's so wonderful. God's love, He's so wonderful. Oh, wonderful love. Oh, I can't
யோவான் 15ஆம் அதிகாரம் 9-14 வரை. பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நான் உங்களிடம் அன்பாயிருப்பேன். என் அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டுதால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். தேங்க்யூ. Praise the Lord. I am Daphne. I am going to recite Matthew chapter 22:37-40. Jesus replied, "Love the Lord your God with all your heart, with all your soul, and with all your mind. This is the first and the greatest commandment. The second one is like it. Love your neighbors as yourself. All the laws and prophets may hang on these two commandments." Thank you. அப்போ எனக்கு ஸ்போர்ட்ஸ் டே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு ஃபீல்டில் ஓடினாலே ரொம்ப பயம். ஸோ நான் ப்ரேயர் பண்ணிட்டு நாளைக்கு போய் ஓடினேன். எனக்கு மெடல் கிடச்சிச்சு. ஏசப்பாக்கு நன்றி.
வாக்கப்பட்டேன். உடைந்து போன எந்தன் வாழ்வை கண்மலையின் மேல் நிறுத்தினீரே. உம் அன்பிலே பயமில்லையே. உம் அன்பினால் பலம் கொண்டேனே. உம் அன்பிலே பயமில்லையே. உம் அன்பினால் உருவாக்கப்பட்டேன். என்ன அன்பு இது, மனித அன்பு இல்லை இது. எதிர்பார்க்காத அன்பு என் இயேசுவின் அன்பு. என்ன அன்பு இது, மனித அன்பு இல்லை இது. எதிர்பார்க்காத அன்பு என் இயேசுவின் அன்பு. பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணலாம். ஏசப்பா, நீங்கள் எங்கள் மத்தியில் இறக்கி வாங்க. நான் உங்கள் அன்பை பற்றி முழுமையாக கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நீங்கள் என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இங்கே இருக்க எல்லாருக்கும் உங்களோட அன்பு தான் உண்மையான அன்புன்னு தெரியணும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். சரி, இப்போ நான் உங்களுக்கு சில விஷயங்கள் காட்டுறேன். அதை பார்த்துட்டு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். ரோஸு, ஹார்ட் பலூனு, ஹார்ட்டு, அன்பு தானே. ஆனால் இதெல்லாம் அன்பின் அடையாளம் கிடையாது. உண்மையான அன்பின் அடையாளம் சிலுவை தான். சரி, உண்மையான அன்புனா என்ன நினைக்கிறீங்க? உண்மையான அன்பை பற்றி பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாமா? யோவான் 15:13 வாசிக்க கேட்போம். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிக அன்பு ஒருவரிடத்திலும் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. அதாவது இப்போது நல்லவங்க இருப்பாங்கல்ல, நமக்கு நிறைய நல்லது செஞ்சவங்க, அவங்களுக்காக வேணால் நம்ம ஜீவனை கொடுப்போம். இதே நம்மளை கஷ்டப்படுத்தினவங்க, நம்மளை காயப்படுத்தினவங்க, நம்மளை சபிக்கிறவங்க, நம்ம நல்லது செய்யும் போது நம்மளுக்கு கெட்டதை மட்டுமே செய்கிறவங்க, அவங்களுக்காகலாம் நம்ம ஜீவனை கொடுக்க மாட்டோம். கரெக்ட் தானே? ஆனால் ஏசப்பா அந்த இடத்துல இருக்க நமக்காக ஏசப்பா ஜீவனை கொடுத்தாரு. ரோமர் 5:8 வாசிக்க கேட்போம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படுகிறார். நிறைய பேர் நம்மளை நேசிக்கிறேன்னு வாயில தான் சொல்லுவாங்க, ஆனால் ஏசப்பா அதை நிரூபிச்சிருக்காரு. நம்ம பாவியாக இருக்கும்போது, யாருமே நம்மளை நேசிக்காத போது, ஏசப்பாவுக்கு நம்ம விரோதமாக இருக்கும்போது, ஏசப்பா அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை நமக்காக சிந்தி நம்ம அனுபவிக்க வேண்டிய தண்டனையே அவர் நமக்காக அனுபவிச்சார். மத்தேயு 27:29-32 வரை வாசிக்க கேட்போம். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசு மேல் வைத்து அவர் வலது மேல் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். வசனத்தில் நம்ம கேட்ட மாதிரி ஏசப்பா நமக்காக நிறைய காயங்களை பட்டார். ஏறக்குறைய 39 தடவை வாரினால் அடித்தாங்க. நமக்காக பாரமான சிலுவையை சுமந்தார். கையிலையும் கால்லையும் ஆணிகளால் அடிக்கப்பட்டார். நமக்காக இவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லி ஜீவனையே கொடுத்தாரு. 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்க கேட்போம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவத்திலே மரித்து நரகம் போக வேண்டிய நமக்காக நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை நீதிமான்களாய் மாற்றிருக்காரு.
இப்படிப்பட்ட ஏசப்பாவோட அன்பு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஏசப்பா கிட்ட உங்கள் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிச்சிங்கன்னா அதுக்கும் ஏசப்பா ஒரு பெரிய கிஃப்ட் வச்சுருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாமா? யோவான் 3:16 வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வைத்து அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த கிஃப்டே நித்திய ஜீவன் தாங்க. நித்திய ஜீவன்னா இட்டர்னல் லைஃப். அதாவது நம்ம ஏசப்பா கூட பரலோகத்தில் நித்தியமாக வாழ போகிற பாக்கியத்தையும் ஏசப்பா நமக்கு தரப்போகிறாரு. வெளிப்படுத்தல் 21:4 வாசிக்க கேட்போம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளங்கினது. பரலோகத்தில் அழுகை இல்லை, வருத்தம் இல்லை, வலி இல்லை. ஏசப்பா கூட நம்ம ஜாலியாக வாழ போகிறோம். ஏசப்பாவின் அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஏசப்பா போலே தானே இருப்பீங்க. சரி, நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஏசப்பா கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க. அந்த 12 சீஷர்களில் ஏசப்பாவை காட்டி கொடுக்குறவரும் இருந்தார். அந்த 12 சீஷர்களில் ஏசப்பாவை மறுதளிச்சவரும் இருந்தார். அந்த 12 சீஷர்களில் ஏசப்பாவை நேசிக்கிறவங்களும் இருந்தாங்க. ஏசப்பா பேதுருக்கிட்ட கூட நீ நேசிக்கிறியா பேதுருன்னு ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை கேட்டார். ஆனால் பேதுரு என்ன தெரியுமா பண்ணார்? 3 தடவையும் ஏசப்பாவை மறுதளிச்சார். இதெல்லாம் நடக்க போகுதுன்னு ஏசப்பாவுக்கு முன்னாடியே தெரியும். இருந்தாலும் அவங்க எல்லாரையுமே ஏசப்பா ஒரே மாதிரி தான் நேசித்தார். இறுதி போஜனம் அப்போ கூட அவங்க கூட தான் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாரு. அதே போல் நம்ம லைஃப்லையும் நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்க, நம்மளை காயப்படுத்துகிறவங்க, நம்மளை சபிக்கிறவங்க, நம்மளுக்கு நல்லது செய்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே நம்ம ஏசப்பா போலே ஒரே மாதிரி நேசித்தோன்னா நம்ம ஏசப்பாவோட அன்பை வெளிப்படுத்தலாம். கடைசியாக ஒரு வசனத்தை கேட்டு நம்ம முடிப்போம். யோவான் 15:12. நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தோன்னா நம்ம ஏசப்பாவோட கற்பனையை கடைபிடிக்கலாம். ஆமென். பிரைசலாட் எல்லாருக்கும். இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல கஷ்டமாக இருக்குது. அது என்ன கேள்வினா, பாஸ்டர் அடிக்கடி ஒன்று கேட்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அப்போ நம்ம யோசிப்போம், ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? இன்னைக்கு அந்த ரட்சிப்புனா என்னன்னு உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேச வந்திருக்கேன். ஆனால் நான் சொல்கிறது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா என்ன மாதிரி இருக்கிற ஏசப்பா தெரியாத நிறைய பசங்களுக்கு நீங்கள் ரட்சிப்புனா என்னன்னு சொல்லி தரலாம். இப்போ நான் உங்களுக்கு ரட்சிப்புனா என்னென்ன குயிக்காக சொல்லி முடிக்க போகிறேன். இந்த ஒரு சின்ன புக்கை வச்சு இந்த புக்கில் நிறைய நிறங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் வார்த்தை இல்லை. அதனால தான் இது பேர் வார்த்தை எல்லா புத்தகம். இந்த புத்தகத்தை முதல்ல கிறிஸ்துவ உலகத்துக்கு யார் கொண்டு வந்தாங்கன்னா C.H. ஸ்பர்ஜன் அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. பெரிய திறன் கூட்டத்துக்கு இந்த புத்தகத்தை வச்சு நற்செய்தி சொன்னாங்க. அன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த ஒரு புத்தகத்தை வச்சு தான் ரட்சிப்புனா என்னன்னு சொல்லி தரேன். இதில் நிறைய நிறங்கள் இருக்குது. ஆனால் இதில் ஒன்று இல்லை. என்ன இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதில் முதலாவது என்ன கலர் இருக்குன்னா தங்க நிறம். இந்த நிறத்தை நீங்கள் இந்த நிறத்தை யோசிச்சிங்கன்னா என்ன நினைப்பீங்க சொல்லுங்கள்? காதில் போடுறது, கழுத்தில் போடுறது. தங்கம்னா யாரும் பிடிக்காது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு. ஆனால் தங்க நிறம் எதை பிடிக்குதுன்னா பரலோகம். பரலோகம்னா என்ன? அது ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அந்த இடத்துல கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை. இது எல்லாத்தையும் விட அங்கே நம்மளோட தேவன் இருக்கார். அந்த தேவனுக்கு எல்லாமே பிடிக்கும். அதை நம்ம பைபிளில் வாசிக்க கேட்போமா? யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வைத்து அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருக்கு நான் முதல்ல சொன்ன நம்ம தேவன் அன்புள்ள தேவன். அவருக்கு பாவம் பிடிக்கலை, ஆனால் மனுஷங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அவர் ரொம்ப வேதனைப்பட்டார்.
ஆனால் அவர்கிட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான பிளான் இருந்தது. அது என்ன பிளான்னா, அவரோட சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்புறது தான் அந்த பிளானாக இருந்தது. அவருக்கு பாவம் பிடிக்கலை, ஆனால் மனுஷங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கருப்பு நிறம் எதை தோணுது சொல்லுங்க பார்க்கலாம்? பாவம். பாவம்னா என்ன? நீங்கள் நினைப்பீங்க கொலை செய்கிறது பாவம், அப்படிப்பட்ட பயங்கரமான விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க. ஆனால் அது இல்லை. நம் சொல், நம் சிந்தை, நம் கைகள் இதால் ஏசப்பாக்கு பிடிக்காமல் எது செஞ்சாலும் அது பாவம் தான். இது நம்ம ரோமர் 3:23 வாசிக்க கேட்போம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. ஆனால் நான் முதல்ல சொன்ன நம்ம தேவன் அன்புள்ள தேவன். அவருக்கு பாவம் பிடிக்கலை, ஆனால் மனுஷங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அவர் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளான் வச்சுருந்தாரு. அது என்ன பிளான்னா, அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்புறது தான் அந்த பிளான். அவர் தேவனாக இருந்தார், ஆனால் நம்மளை மாதிரி ரத்தமும் சதையும் உள்ள ஒரு மனுஷனாக பிறந்தார். அவர் பிறந்து யாருக்கோ எந்த தீண்டோ செய்யலை, ஆனால் அவரை பிடிக்காதவங்க அவரை சிலுவையில் அறிய ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் அது அவங்களோட பிளானோ இல்லை, நம்மளை ரொம்ப நேசித்த தேவனோட பிளானோ கூட. அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரிக்கப்பட்டு 3ஆம் நாள் நம்மளுக்காக திரும்ப உயிர்த்தெழுந்தார். ஆனால் அவரோட ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு ஒரு புதிய மனுஷனாக மாறணும். ஆனால் இதோடு நம்ம வாழ்க்கை ஒன்றும் முடியல. அவன் நம்மளை சுற்றி சாத்தான் எப்பயுமே சுற்றி வருவான். ஆனால் சுற்றி வருவான். அவர் தான் நம்மளுக்கு சகாயராக இருந்து விலக்கி காப்பார். இது நம்ம பைபிளில் தெளிவாக போட்டிருக்கு. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆனால் அது ஒன்றி நம்மளோட வாழ்க்கை முடியல. அவருக்குள்ளே வாழணும், வளரணும். இந்த பச்சை நிறம் நம்மளுக்கு எது குறிக்குது? மரத்தை. மரம்னா என்ன? வளர்ச்சி. அப்போது நம்ம அவருக்குள்ளே வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பைபிள் படிக்கணும், சர்ச்சுக்கு வரணும், அவருடைய வார்த்தைகளை கேட்கணும், ப்ரேயர் பண்ணணும். இதெல்லாமே பண்ணுறப்போ நம்ம அவருக்குள்ளே வளர முடியும். அவருக்குள்ளே வளர முடியும். அப்போது நம்மளும் ஒரு நாள் நம்ம பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு மென்மையாக மாறி ஒரு நாள் நம்ம ஹாப்பியாக ஜாலியாக அவரோட இந்த பரலோகத்தில் பியூட்டிஃபுல்லான பிளேஸில் வாழ முடியும். நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? எசப்பா, சொல்கிறோம் எசப்பா, இன்றைக்கி யார் யார் அவங்களோட பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்களுக்கு ரட்சிக்கப்படுங்க. எசப்பா சொல்கிறோம், ரட்சிக்க நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ.